எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மேடம் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி செஞ்சு காமிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா சுவையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கார்ன் சிப்ஸ். கார்ன் சிப்ஸ்னா மக்காசோள சிப்ஸான்னு நினைப்பீங்க, கிடையாதுங்க. கார்ன் கடையில் நீங்க போய் வாங்கினீங்கன்னா அந்த பேக்கெட்ல மெய்ஸ் ஃப்ளோர்னு எழுதியிருப்பாங்க. இந்த மக்காசோளத்தை பார்த்தீங்கன்னா டைரக்டா அரைச்சிட்டு வர்றது மஞ்சள் கலர்ல இருக்கும், கார்ன் ஃப்ளோருன்றது வெள்ளை கலர்ல இருக்கும். அதனால குழப்பிக்காதீங்க, ரெண்டுமே கார்ன் தான் பேரு. மஞ்சள் கலர்ல இருக்கும் மக்காசோள மாவு. இந்த கார்ன் ஃப்ளோரை வச்சுட்டு கார்ன் சிப்ஸ் செய்ய போறேங்க. முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? மக்காசோள மாவு 1 கப், மைதா 3/4 கப், ஓமம் 1½ டீஸ்பூன், சீரகம் 1½ டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கார்ன் சிப்ஸ்க்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துட்டோங்க. இப்போ அதன் செய்முறை எப்படின்னு பார்க்கலாங்களா? முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அது கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் இந்த மாவு பிசையறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சைட் பை சைடு என்ன பண்ணலாம்னா, இந்த அடுப்பில் சீரகத்தை போட்டு வறுத்துடலாங்க. முதல் இப்போ இதுலயே நம்ம வந்து ஓமத்தையும் போட்டுக்கலாங்க. நல்லா செவக்க வறுக்கணும், நம்ம பச்சை வாசனை போயிட்டோம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றீங்க, இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போட்டுக்கிட்டு வர்றோம். அது நீங்க பார்க்கலாம். இப்போ இனிமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு இன்கிரீடியன்ட்ஸ் வந்து அளவெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வருவோங்க. வறுத்ததுக்கு அடையாளம் வந்து ஏற்கனவே நிறைய எபிசோட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது வந்து பொரிஞ்சு வெடிச்சு வரும் ஒன்று, இன்னொன்று வந்து புகை கிளம்புது பார்த்தீங்களா? இந்த புகை வந்ததுன்னா அது சரியான வறுபட்டுருக்கு, பதத்தில் வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துடலாம். என்ன மேடம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், நாங்கள்லாம் என்னென்னவோ சமைக்கிறோம், இதெல்லாம் சொல்லி தரீங்களே நினைப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட எபிசோட்ஸ் எல்லாம் என்னோட யூடியூப் சேனலை பார்க்குறவங்க நியூலி மேரிட் அந்த பெண் பார்க்குறாங்க, இல்லாட்டி கல்யாணம் ஆக போகிற பெண்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்காக சொல்லப்படுறது இது. அப்படியே நான் சொல்லாமல் விட்டால் கூட நிறைய பேர் என்கிட்ட வந்து கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கு பதில் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் பதில் வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியலைங்க. ஏன்னா எனக்கு கச்சேரியில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், வீட்டில் சமைச்சு போடுறதுல நிறைய வகையில் பிஸியாக இருக்கிறனால எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல. பதில் கட்டாயம் ஒவ்வொரு கேள்விக்கும் வரும், கொஞ்சம் தாமதமானா கூட நீங்கள் சகிச்சுக்கணும். சரி, இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு சூடாயிருச்சு. நம்ம வந்து ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. பாருங்க, ஓரளவுக்கு சூடாயிருச்சுங்க. ரொம்ப இந்த சூடாச்சுன்னா நமக்கு மாவு பிசைறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ நம்ம இந்த சுத்தமான ஒரு பாத்திரத்துலேங்க இந்த மக்காசோள மாவை போட்டுக்கணும். அப்புறம் இந்த மைதாவையும் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஆற விட்டுருக்கேன் இல்லையா, இதை வந்து ஆறிடுச்சுங்க. பாருங்க, சின்ன மிக்சி ஜாரில் நான் இதை போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறேங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய மிக்சி ஜார் வந்து என்ன பிராண்டுன்னு கேட்குறீங்க. பிராண்டெல்லாம் பொதுவாக சொல்லக்கூடாதுங்க, யூஎஸ் பிராண்ட் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா நைஸாக அரைக்குங்க. இப்போ பாருங்க, மிக்சி ஜார் திறந்து பார்க்கலாம். நல்லா மணமாக இருக்குங்க. இதை வந்து நம்ம இந்த இதில் கொட்டிடலாம். இதையும் உங்கள் மிக்சி ஜார் நல்லா நைஸாக அரைக்கலைன்னா கூட கவலைப்படாதீங்க, குறன்னு இருந்தால் கூட அது ஒரு சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும். மாவு பசைறதுக்கு முன்னாடி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேங்க, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அடுப்பில் இந்த பேன் வச்சுங்க, சிம்மில் வச்சு எண்ணெய் ஊற்றிடுறேங்க. அது சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். இப்போது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மசாலா மாவில் போட்டிருக்கோம் இல்லையா, உப்பு போட்டிருக்கோம், ஓமம் போட்டிருக்கோம், சீரகம் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் சரி விகிதத்தில் நம்ம கலந்துக்கணும். இங்கே பாருங்கள், கட்டி பிடிக்காம அங்கங்க கலந்துக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பொரிச்சு எடுக்கக்கூடிய சமையல்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து போட்டுக்கலாம் உள்ள. அப்போதான் எண்ணெய் வந்து அதிகமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எண்ணெயும் போட்டு பாருங்க, சரிசமமா நம்ம எல்லாத்தையும் கிளறி விட்டுருணுங்க. அதை இப்போ என்ன பண்ணும், இந்த சுடு தண்ணி இருக்கு இல்லையா, தேவையான அளவு போட்டு இந்த மாவை கெட்டியா பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் சூடா இருக்கும், பார்த்து வெதுன்னு தண்ணி வச்சுக்கோங்க, போதும். இப்போ பாருங்க, மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை உருண்டையாக்கிக்கலாங்க. இது வந்து மாவு வந்து உடையும்,
அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த புரோக்கன்ஸ் நிறைய ஆகும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மக்காசோள மாவு வந்து உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் கம்மி, அதனால வந்து ஜவ்வு மாதிரியெல்லாம் இழுக்காது. அந்த கோதுமை மாவுல எல்லாம் நம்ம உருட்டும் போது நல்லா வருமே, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் மைதா சேர்க்குறோம். நம்ம உருட்டும் போது பார்த்தீங்கன்னா இது உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக மைதா சேர்க்குறதே. அதுக்கு தான் மைதா வந்து டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். நல்லா பெரிய பெரிய உருண்டையாக நம்ம பிடிச்சு வச்சுக்கணுங்க. இப்படி நான் பிடிச்சு வச்சுருக்கேன் பெரிய உருண்டைகளாக. இப்போது இந்த உருண்டைகளை வந்து நம்ம வந்து மாவு தொடாமல் தான் உருட்ட போகிறோம். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், அதை வச்சு உருட்டலாம். லைட்டாக தான் எண்ணெய் தொடணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த தவாவை வந்து இன்னொரு அடுப்பில் வச்சு சூடு பண்ணலாங்க. சிம்மில் வச்சு விட்டுடலாம், தண்ணி காயட்டும் நல்லா. இது நம்ம உருட்டலாம். இப்போ அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோள மாவு இப்படி தான் இருக்கும், அந்த உடஞ்சி தான் போகும். நீங்கள் என்ன சேர்த்தாலும் அதோட தன்மையை காமிக்கும். அதனால் நம்ம வந்து அது கவலைப்பட வேண்டாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும்ங்க. இல்லை அந்த ஸ்பிளிட்டன்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது வெட்டி தான் இது சரி பண்ணிக்கணும். இது எடுக்கும்போது ரொம்ப மென்மையாக எடுக்கணுங்க. எடுத்து இதில் போட்டு சுடணும். இப்போது நம்ம சுடணும் மீன்ஸ் உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் போடக்கூடாதுங்க. மெல்லிதாக தீ வச்சுங்க, சிம்மில் வச்சு நம்ம சுடலாம். ரொம்ப அவசர அவசரமாக சுடக்கூடாது, ஏன்னா அப்போ தான் அது டேஸ்ட் வரும். இப்படி நம்ம முடிஞ்ச அளவு பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். என்கிட்ட ஒருத்தர் டிப்ஸ் கேட்டாங்க. அதாவது இந்த உடன் கரண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் விளக்குனாலும் அது மாதிரி பூஞ்சையே ஆயிடுது மேடம், நீங்கள் எதால் விளக்குறீங்க, க்ளீனாக இருக்கே பளிச்சுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த உடன் ஸ்பூன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் சோப் இருக்கு இல்லையா, கண்ணாடியும் உடன் ஸ்பூன்ஸும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் சோப்பில் தான் விளக்கணுங்க. சோப்பில் விளக்கணும்னு வைங்களேன், அப்படியே உண்மையாலுமே அந்த கரை படிஞ்சிரும், பூஞ்சை மாதிரி ஆயிரும். இந்த சப்பாத்தி எது வரைக்கும் சுடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த இங்கே சைடில் ஈரப்பதம் தெரியுது இல்லையா, அந்த ஈரப்பதம் காயிற வரைக்கும் நம்ம இந்த சப்பாத்தியை மாற்றி மாற்றி போட்டு பண்ணணும். இப்போ பாருங்கள், இங்கே ஈரப்பதம் இல்லையா சுத்தமாக. இப்போது இது இங்கே சைடில் வச்சிடுறேங்க. அடுத்தது போடுறேன். இப்போது நீங்கள் சிப்ஸ்ன்னு சொன்னீங்களே மேடம், சப்பாத்தியாக சுட்டு எடுத்துருக்கீங்களேன்னு நினைப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா காரணம் இருக்குங்க. குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் இல்லையா இது. அதாவது நம்ம இந்த சப்பாத்தியாக சுட்டுட்டோன்னு வைங்களேன், அந்த ஈரத்தை எல்லாம் உறிஞ்சு எடுத்துருவோம் இல்லையா. உறிஞ்சு எடுத்த பின்னாடிங்க நம்ம வந்து இது சுட்டோன்னு வைங்களேன், சுட்டு எடுத்தோம்னா பொறுன்னு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து நிறைய எண்ணெய் குடிக்காதுங்க. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். இப்போ பாருங்கள், ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி நம்ம சப்பாத்தி போல் சுட்டுட்டு செஞ்சோம்னா நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. நான் அதில் வந்து இந்த இதை போட போகிறேன், சப்பாத்தி. நல்லா சிகப்பாகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா சத்தம் வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி மொறு நல்லா பொரிச்சு எடுத்துடணுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இந்த மிளகுத்தூள் இப்படி நம்ம கொஞ்சம் மேலே போட்டு சாப்பிட்லாம். இருங்க, நான் அப்படியே உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பீஸ் இப்படியும் சாப்பிட்டு காமிக்கிறேன், அந்த மசாலா போட்டும் சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் தான் டேஸ்டர் இல்லை. இங்கே பாருங்கள், ரொம்ப பிரமாதம். அந்த ஓமம் சீரகம் வாசனை நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மக்காசோள மாவு இருக்கு இல்லையா, அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மைதா மாவெல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் கட்டாயம் மக்கா ரொட்டி செய்வாங்க. இதில் இன்னும் ஃப்ளேவர் ஆட் பண்ணணும்னா கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டிருக்கோம், கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். அவங்கவுங்க ஃப்ளேவர் யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி போட்டுக்கலாம். நம்ம சாட் மசாலா இருந்ததுன்னா சாட் மசாலாவும் போட்டுக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். ஹெல்தி ஸ்நாக்ஸ், ரொம்ப ஈஸி வேறு.
சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ன் சிப்ஸ் வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தந்துட்டேங்க. இது போன்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஹெல்தி டிப்ஸ், அப்புறம் பியூட்டி டிப்ஸ், மற்ற ரெசிபீஸ், எங்களுடைய பாடல்கள்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்கள் பார்வைக்கு தானாக வந்து. வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.